ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் கனவு என் எதிர்காலம் திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ரேஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டத்தை வந்து நாளை நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதனுடைய அந்த பயனாளிகளுக்கு அந்த திட்டத்தை சமூக நல்ல திட்டத்தை வழங்கக்கூடிய அங்கதான் பார்த்தீங்க அப்படின்னா என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை வந்து முதலாக தொடங்கி வைக்க இருக்கிறார். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் அவர்களுடைய கனவுகளை பதிவு செய்யதான் இந்த என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டம் வந்து இணையதளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தலாய் லாமாவுக்கு கிராமி விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ திபெத்தில் இருக்கக்கூடிய பௌத்த மத தலைவர் தான் தலாய் லாமா. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த ஒலி புத்தகம் பிரிவில் கிராமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ யாரால இது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நடைபெற்ற 68வது கிராமிய விருதுகள் வழங்கும் விழாவில் தான் ஸோ தலாய் லாமா அவர்களுக்கு அவருடைய இயற்பெயர் டென்சின் கியாட்ஸோ அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒலி புத்தகத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது மெடிடேஷன்ஸ் தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹோலினஸ் தி தலாய் லாமா என்னும் ஒலி புத்தகத்துக்காக சிறந்த கதை சொல்லல் மற்றும் ஒலி பதக்கம் பிரிவில் இந்த விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தமிழக காலநிலை விஞ்ஞானிக்கு கிராஃபோர்ட் பரிசு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழக காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதனுக்கு புவி அறிவியல் ஆய்வுக்காக உயரிய அந்த கிராஃபோர்ட் பரிசு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ யார் இதை வழங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நோபல் பிரைஸ் வழங்கக்கூடிய ஸ்வீடனின் ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராஃபோர்ட் பரிசு எதற்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரியமில வாயுவை விட பூமியை மிக கடுமையாக வெப்பமயமாக்கும் காரணிகள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸை வந்து அதிக அளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கரியமில வாயுவை விட மிக கடுமையாக வெப்பமயமாக்கும் காரணிகள். ஸோ இதை விடைக்கும் வேற வந்து கேசஸ் இருக்கு நிறைய அந்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வளிமண்டல பழுப்பு நிற மேகங்கள் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. 1975ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அந்த நாசாவில் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பணியாற்றி இருக்கார். ஸோ வளிமண்டலத்தில் கரியமில வாயுவை விட குளோரோஃப்ளூரோ கார்பன்கள், அதாவது சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தெல்லாம் போகக்கூடிய இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விடையும் 10,000 மடங்கு வீரியமாக வெப்பத்தை தேக்குவதாக இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய அந்த ஆராய்ச்சியின் புரிதலின் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா மான்ட்ரியால் புரோட்டோகால் வந்து 1989ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது இந்த சிஎஃப்சி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், அடுத்ததாக இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இதில் தான் O3 அப்படின்ற ஓசோன் இருக்கும். ஸோ இதனுடைய அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன்ஸை வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ், இந்த மாதிரி வேவ்ஸை வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்க ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன பண்ணாது அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அது பாதிக்காது, இல்லைன்னா ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரி டிசீசஸ் வந்து வரும். ஸோ இந்த ஓசோன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா அதை பிரேக் டவுன் பண்ணி O2+O கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி மாறும்போது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயருக்கு வந்து அந்த எர்த்தினுடைய அந்த அல்ட்ராவயலட் ரேஸை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து அதிகமாக பூமியில் வந்து ஊடுருவி மனிதர்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன், அதாவது ஓசோன் டிப்ளீஷனை வந்து ப்ரீவென்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவருடைய அந்த ஆராய்ச்சி மூலமாக
மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து 1989ஆம் ஆண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபுட் பரிசுடன் ரொக்கமாக 8 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர், அதாவது 8.25 கோடி வந்து இவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் உலக தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 தமிழ்நாடு எக்கனாமியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர் ஆகும். ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரத்தில் உலக அளவில் வந்து சுற்றுலா உச்சி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் 3 முக்கியமான அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடை வந்து இடம்பெற வைக்கிறது. அதே மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம், அதாவது ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் கமிஷன். ஸோ வந்து இதை அமைக்க போறாங்க. இதை அமைச்சு அதன் மூலமாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துல வந்து நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து ஏற்படுத்த போறாங்க. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டுல இந்த கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அறிவிப்பை வந்து அடிப்படையாக கொண்டு சிப்காட், அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றுலா தலங்களை வந்து கண்டறிஞ்சு அதற்கான முதலீடுகளை ஈர்த்து புதிய சுற்றுலா வசதிகளை வந்து உருவாக்க போறாங்க இந்த திட்டத்தின் மூலம்.